வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 183வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் பாண்டிய மன்னன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற அரசரால் பாடப்பட்டது. அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு அரசுருள் புலவராகத்தான் இந்த பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இருந்திருக்கிறார். அவர் கல்வியினுடைய சிறப்பு, கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது, அந்த கல்வியை கற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு குறிப்பிட்டுட்டு போகிறாரு. மொத்தம் 10 அடிகள் கொண்டது தான் இந்த பாடல். முதல்ல பாடலையும் அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய பொருளையும் பார்க்கலாம். இது கல்வியினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கலாம். பாடலுக்குள்ளே போகலாம். உற்றுளி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின்பாலால் தாயும் மனம் திரியும். ஒருகுடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே என்பது பாடல். பாடலை பாருங்க. உற்றுளி உதவியும், அதாவது எல்லார் கையிலையும் பொருள் இருக்கும்னு சொல்ல முடியாது. பொருள் இருக்கிறவங்க பொருள் கொடுத்து கல்வி கற்றுக்கொள்ளலாம். அப்படி பொருள் இல்லை அப்படிங்கிற சூழல் வரும்போது அந்த அந்த கல்வியை கற்றுத்தரக்கூடிய அந்த ஆசிரியருக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாவது நாம் கல்வியை கற்றுக்கணும். அதைத்தான் அவர் தொடக்கத்தில் குறிப்பிடுறார். உற்றுளி உதவியும், அதாவது தேவையான நேரத்தில் நம்மால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யலாம். அல்லது உரு பொருள் கொடுத்தும், அல்லது பொருள் கொடுத்தாவது, அதாவது உதவி செஞ்சோ அல்லது பொருள் கொடுத்தோ பிற்றை நிலை முனியாது, அதாவது நம்ம அந்த கற்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து வெறுக்காது கற்றல் நன்றே. எப்படியாவது படிச்சுக்கணும். ஆசிரியருக்கு தேவையான போது பொருள் கொடுத்து அல்லது அவருக்கு தேவையான உதவி செய்து எப்படியாவது ஒரு வகையில் வெறுக்காமல் நாம் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பாண்டிய மன்னன். அடுத்து சொல்கிறார் பாருங்களேன், இதுதான் ரொம்பவுமே முக்கியமானது. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின்பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 2 குழந்தைகளுமே தாய்க்கு 2 கண்கள் மாதிரி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஆனால் இங்கே அரசர் குறிப்பிடுறாரு பாருங்களேன், புலவராக இருக்கக்கூடிய அரசர் பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும், அதாவது ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான். அந்த 2 பேர் இருந்தாலுமே கூட உடன் வயிற்று, அதாவது ஒரு வயிற்றில் பிறந்திருந்தாலும் சிறப்பின்பாலால் தாய் மனம் தெரியும். சிறப்பு அப்படிங்கிறது கல்வியின் காரணமாக வரக்கூடிய சிறப்பு. இப்போ 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா, 2 மகன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, அந்த ஒரு தாய் வயிற்றில் பலர் பிறந்திருந்தாலுமே கூட கல்வி காரணமாக யார் சிறப்பாக இருக்கிறாங்களோ அந்த பிள்ளை மேலே தான் அந்த தாயினுடைய மனம் பாசத்தோடு செயல்படும். இல்லைன்னா அந்த தாயினுடைய மனம் வேறுபட்டு போயிருமா. படிக்காத பிள்ளை மேலே அந்த தாயினுடைய பாசம் செல்லாது. அதைத்தான் இங்கே புலவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் பலராக இருந்தாலுமே கூட கல்வி அறிவின் காரணமாக தாயினுடைய மனம் வேறுபடும். அதாவது படித்த பிள்ளை மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த விருப்பம் அந்த படிக்காத பிள்ளை மேலே இருக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு அரசர். அடுத்து பாருங்களேன். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது. ஒரு குடி, ஒரு குடும்பம் அப்படின்னு வைங்களேன். ஒரு குடும்பம், ஒரு குலம், அந்த ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பலர் இருந்தாலும் மூத்தவன் வருகன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் பல பேர் பிறந்திருந்தாலும் மூத்தவன் வான்னு சொல்ல மாட்டாங்களாம். அவருள் அறிவுடையோனாரு அரசும் செல்லும். என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் அறிவுடையவன் யாரோ அப்படிப்பட்டவனை அரசனே கூட அழைப்பான். அப்போது ஒரு குடியில் மூத்தவங்க பிறந்திருக்காங்க, வயதின் காரணமாக பிறப்பின் காரணமாக அவங்க மூத்தவங்களாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கூட அந்த சிறப்பு கிடையாது. அப்போ யாருக்கு அந்த சிறப்பு சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கற்றவர்களுக்கு, படித்தவங்களைத்தான் மதித்து கூப்பிடுவாங்க. அதைத்தான் சொல்கிறாரு இந்த இடத்துல பாண்டியன் நெடுஞ்செழியன்.
குறிப்பிட்டார். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள், மூத்தோன் வருகன்னு சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயும் அறிவுடையோன் 6. அறிவுடையோன் எந்த வழியில் செல்கிறானோ அப்படிப்பட்ட அந்த அறிவுடையனுடைய அந்த சொல்லை கேட்டு அரசும் செல்லும், அரசும் நடக்கும், அரசும் அழைக்கும் அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக சொல்கிறாங்க பாருங்களேன், வேற்றுமை தெரிந்த நாற்பால். இது ஜாதி வேறுபாடு. அன்றைய காலகட்டத்தில் அந்தனர், அரசர், வணிகர், சூத்திரர் இந்த மாதிரி ஒரு 4 பிரிவுகள் இருந்துச்சு. அதுதான் 4 வகையாக வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதியை வேறுபடுத்தி வச்சுருந்தாங்க. இதில் அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதி வேற்றுமை அதாவது ஜாதி பிரிப்பாங்க இல்லையா, அந்த வகையில் அந்த 4 ஜாதி வச்சுருந்தாங்க. அதில் கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஒருவன் கற்றிருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த கீழ்ப்பால் ஒருவன் கற்பின், அந்த வேற்றுமை தெரிந்த அந்த 4 ஜாதியில் அந்தனர், அரசர், வணிகர், சூத்திரர் என்று சொல்லக்கூடிய அதில் அந்த சூத்திரர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த கீழ் ஜாதி அப்படின்னு குறிப்பிடுவாங்க இல்லையா, அதைத்தான் இங்கே கீழ்ப்பால் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த கீழ்ப்பால் ஒருவன் கற்றிருந்தாலும் மேற்பால் ஒருவன் அவன்கண் படுமே. மேல் பிரிவு உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறவன் கூட அவன் பேச்சை கேட்பான். அவனும் கற்றதுனால அவனும் மேல் பிரிவை சேர்ந்தவனாக இருப்பான். அப்போது அந்த பிறப்பினால் வரக்கூடிய அந்த ஜாதி வேறுபாடு கூட இந்த கல்வியின் காரணமாக மாறுபட்டுவிடும். அந்த அளவுக்கு இந்த கல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையில் முக்கியமானது, உன்னதமானது அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. பாடல் பாருங்கள். ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் சிறப்பின் காரணமாக தாயினுடைய பாசம் தன்னுடைய பாசத்தில் ஓரளவுக்காவது வேறுபடுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு குடியில் இருந்த பலருள்ளும் மூத்தோனை வருக அப்படின்னு யாரும் கூப்பிடாம அறிவுடையோனையே வருக அப்படின்னு அரசனும் போய் கேட்பானாம். அதே மாதிரி வேற்றுமைப்பட்ட அந்த 4 வகையான மக்களுள்ளும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன், அதாவது பிறப்பால ஜாதின்னு அன்னைக்கு ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தன் கல்வி கேள்விகளிலே வல்லவனாக இருந்தால் இல்லையா, அப்படி சிறப்புடையவனாக இருந்தால் மேல்நிலையில் உள்ளவனும் அவனுக்கு ஆட்படுவான். அந்த மேல் ஜாதி அப்படிங்கிறவன் கூட அவன் சொல்கிறத கேட்டு நடப்பான். அதனால எவ்வளவு ஊறுபாடு நேர்ந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது உதவி செய்யதாவது சரி, அல்லது மிக்க பொருளை கொடுத்தாவது சரி, அதனால் பொருள் இழப்பு வந்தாலும் சரி, அதை கண்டு கொஞ்சம் கூட வேறுபடக்கூடாது. ஐயோ பொருள் போகுதுன்னு நினைக்கக்கூடாது. முயற்சியோட அனைவரும் கற்ற அறிவுடையவராகி மேம்படுதல் தான் நல்லது. அதனால் சிறப்பும் அறிவும் நூற்பயிற்சியும் பெற்று இந்த உலகத்திலையும் வாழ்க்கையிலையும் நாம் உயர்ந்த நிலைக்கு போகலாம். அப்போ அதற்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத புலவர் குறிப்பிடுகிறார். புலவர் அரசர் எல்லாம் இங்கே ஒன்று தான். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனை நம்ம புலவராகவும் அரசராகவும் குறிப்பிடலாம். அடிப்படையில் அவர் அரசராக இருந்தாலும் மிகச்சிறந்த ஒரு புலவராகவும் வந்திருக்கிறார். பாருங்க, ஆசிரியருக்கு தேவையான போது பொருள் கொடுத்தும் அந்த கற்கும் முறையை உணர்ந்து கற்றல் நல்லது. ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவராக பலர் இருந்தாலும் கல்வியறிவின் காரணமாக தாயின் மனமும் வேறுபடும். அப்போது ஒரு குடும்பத்தில் பிறந்த பலருள்ளும் மூத்தவன் வருக அப்படின்னு அழைக்காம அறிவுடையவனையே அரசு அழைக்கும். சமுதாயத்தில் வேறுபாடு இருக்கக்கூடிய அந்த 4 பிரிவுகளுக்குள்ளும் கீழ்பிரிவை சார்ந்தவன் கற்றால் அவன் கீழ் மேற்பிரிவை சார்ந்தவன் இருப்பான். அப்போது அந்த மேற்பிரிவை சார்ந்தவன் கூட அவனுக்கு கீழே கட்டுப்பட்டு நடப்பான். கல்விக்கு அந்த அளவுக்கு ஆயுதம், அந்த கல்விக்கு அந்த அளவுக்கு ஒரு கல்வி ஆயுதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கல்விக்கு ஒரு பலமான ஒரு கருவி, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக அரசர் பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். இப்போ பாடலை மறுபடியும் இருக்க பார்ப்போம். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே. இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. கல்வியினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஒரு அரசனே ஒன்றை உயர்வாக பாடியிருக்கிறான். நாம் எப்போவுமே அரசனைத்தான் எல்லாரும் புகழ்ந்து பாடுறதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அரசனே ஒன்றை புகழ்ந்திருக்கிறான்னா அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னு பாருங்கள். அந்த மதிப்பு கல்விக்கு உண்டு அப்படிங்கிறத
நாம் இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொண்டோம். மிக்க நன்றி.